அந்த தலை என்னமோ புரட்சி என்னமோ பேர் வச்சிட்டு இருக்குங்க. ரசிகர் மன்றம் வச்சு அவனுக்கு கட் அவுட் வச்சு அவனுக்கு பேனர் வச்சு மேல போய் பாலை ஊத்துதுங்க. பால் இல்லைன்னா பீரை ஊத்துதுங்க, சாராயத்தை ஊத்துதுங்க. நடக்குது, இதெல்லாம் நடக்குது. பால் அபிஷேகம், பீர் அபிஷேகம் சொல்லி இப்படி இதுதான் நம்ம பிள்ளைங்க. கோயிலுக்கு போதுங்க, அவன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் இவன் கோயிலுக்கு போறான். காலையில் விடிய காலையில் காத்துட்டு இருக்க 5 மணிக்கு எப்படா துடிக்கிறான். 5 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போவான். அவங்க அப்பா அம்மாவுக்கு காயலாக இருந்து ஒரு நாள் கோயிலுக்கு போகாதவன் இவன் சினிமாக்காரன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவன் முதல்ல போய் நிக்கிறான். கோயில்ல போய் அங்க பிரவேசம் சுத்துறான், மண் சோறு சாப்பிடுறான், படிக்கட்டுல ஏறுறான், முட்டி போட்டு ஏறுறான் முட்டா பையன். இதுதான் நடக்குதுங்க. நம்ம பிள்ளைங்க தான் ஓடுதுங்க. கேட்டா இவர்கள்லாம் புரட்சி புரட்சி செஞ்சாங்களா? என்ன புரட்சி? குடிச்சிட்டு தள்ளாடிட்டு போறதான் புரட்சியா? அதனால இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். இந்த சினிமா கலாச்சாரம், இந்த சினிமா கலாச்சாரத்தை வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஒரு புள்ள என்ன நடந்தது பாத்தீங்கல்ல? 15 வயசு சின்ன பையன், பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் டீச்சரை குத்தி கொலை பண்ணிட்டான். எதுன்னு கேட்டா சென்னையில கேட்டா சினிமா பார்த்தேன்னு சொல்றான். அதான் ஒயிட் இஸ் கொலவெறி கொலவெறின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி இதெல்லாம் நடக்குது. சினிமா, இந்த சினிமா கலாச்சாரம் தான் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சினிமா கலாச்சாரத்தை தான் இந்த பிள்ளைங்க கெட்டு போறாங்க. இதை கொண்டு வந்தது யாருன்னா திராவிட கட்சிகள் தான் கொண்டு வந்தது, வேற யாரும் கிடையாது. நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் மட்டும் 45 ஆண்டு காலமாக சினிமாக்காரர்கள் மட்டும்தான் ஆண்டுட்டு இருக்கான். அண்ணாதுரையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் ஆண்டுட்டு இருக்காங்க? சினிமாக்காரங்க தான், வேற யாருக்குமே ஆண்டு தகுதியே கிடையாது. என்ன கேரளாவில் யாராவது சினிமாக்காரன் வந்தாங்களா? யாரும் வந்தாங்க? இல்ல. ஆந்திராவில் NT ராமராவ் தவிர யாரும் வந்தாங்களா? இல்ல. கர்நாடகாவில் யாரும் வந்தாங்களா? மகாராஷ்டிரா வந்தாங்களா? ஒரிசால, மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் எந்த மாநிலத்திலாவது சினிமாக்காரங்க முதலமைச்சராக வந்திருக்கிறாங்களா இந்தியாவில்? தமிழ்நாடு தவிர. அப்புறம் ஏன் தமிழ்நாடு இவ்வளவு கேவலமா இருக்கிறாங்க? ஏன் சினிமாவை விட்டு வாங்க, வெளியில வாங்கல? சினிமாக்காரங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறதா? அதனாலதான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் இங்க தமிழ்நாடு இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நிலைமை தமிழ்நாடு. கதாநாயகி முதலமைச்சர், கதாநாயகன் எதிர்கட்சி தலைவர். இது தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் எந்த நாட்டிலும் நடக்காது. ஆனா இங்க நடக்குது, நம்ம ஊர்ல நடக்குது. ஏன்? இதுதான் நாங்க வேண்டாம் சொல்லிட்டு இருக்கோம். இலவசங்களே வேண்டாம் சொல்லிட்டு இருக்கோம். இலவசங்களை கொடுத்து மக்களை பிச்சைக்காரர்களாக்காதீர்கள். தன்மான தமிழனை தலைகுனிந்து கையேந்துகின்ற அம்மா எங்களுக்கு ஃப்ரிட்ஜ போடுங்க, அம்மா எங்களுக்கு கிரைண்டர் போடுங்க, அம்மா எங்களுக்கு மிக்சி போடுங்க, ஃபேன் போடுங்க, ஆடு கொடுங்க, மாடு கொடுங்க, கோழி கொடுங்கன்னு கையேந்துகின்ற தமிழ் மக்களை ஆக்கியது யாருன்னா திராவிட கட்சிகள். சாராயத்தை கொடுத்து கொடுத்து அவன் மூளையை மங்க வைக்கிறது யாருன்னா திராவிட கட்சிகள் தான். முதல்ல சாராயத்தை கொண்டு வந்தது யாருன்னா திமுக, அண்ணா திமுக. இந்த அம்மா வந்தாங்க, டாஸ்மார்க் திறந்தாங்க. இப்போ அதுல ஒஸ்தி சாராயம், இலைட் ஷாப், ஒஸ்தி சரக்கு. இப்படி எல்லாம் திராவிட கட்சிகள் தமிழ் மக்களுக்கு செய்த சாதனைகள். நீங்க செஞ்ச சாதனை என்ன? சினிமா, சாராயம், இலவசம். பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் எவ்வளவுன்னா 1,19,000 கோடி கடன். அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லார் தலையிலும் கடன் இருக்கு. என் தலையில 17,500 ரூபாய் கடன் இருக்கு. நம்ம தலைவர் கோகாமணி இருக்கார், அவர் தலையில 17,500 ரூபாய் கடன் இருக்கு. நம்ம தேவராஜ் அவர்கள் தலையில 17,000, மேகநாதன் தலையில 17,000 ரூபாய் இருக்கு. எல்லாத்திலையும் மாதேஷ் தலையில, எல்லா தலையும், உங்க தலையில, எல்லா தலையிலையும் 17,000 ரூபாய், 17,500 ரூபாய் கடன் உங்க சார்பில் தமிழக அரசு வாங்கி இருக்கிறது. எதுக்குன்னா இலவசங்களை கொடுக்குது. இலவசங்களை உங்களுக்கு இலவசங்கள் கொடுப்பதற்காக உங்க சார்பில் கடன். கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக 85,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இலவசங்களை கொடுத்து அள்ளி வீசினாங்க. ஓட்ட டிவி ஒன்று கொடுத்தானுங்க, வெடிச்சு போற டிவி. இப்படி எல்லாம் இலவசங்கள் கொடுத்தாங்க. இந்த சாராயம் இன்னைக்கு பகிரங்கமா எந்த கட்சியாவது
சாராயத்தை நாங்கள் ஒழிப்போம், மதுவை நாங்கள் விரட்டி அடிப்போம், மது வேண்டாம், மதுவை ஒழிப்போம் என்று பூரண மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்று எந்த கட்சியாவது சொல்லுதா? இன்னைக்கு சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி தவிர, நம்முடைய ஐயாவை தவிர வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. திமுக சொல்லுமா? இன்னைக்கு சொல்லாது. அண்ணா திமுக நிச்சயமா சொல்லாது, காங்கிரஸ் சொல்லாது, கம்யூனிஸ்ட் சொல்லாது, வைகோ சொல்ல மாட்டார், விஜயகாந்த் கேட்கவே தேவையில்லை. ஆனா இன்னைக்கு பாட்டாளி கட்சி ஐயாவும் சொல்வது மட்டும் கிடையாது, நாங்கள் செய்வோம். பாட்டாளி கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் போடுகின்ற முதல் கையெழுத்து, தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்காது, பூரண மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் கொண்டு வருவோம். எங்களால் மட்டும்தான் முடியும், அது வேற எந்த கட்சியால முடியாது. பகிரங்கமாக நாங்கள் சொல்வோம். இதுதான் புரட்சி, இதுதான் புரட்சி, இதுதான் உண்மையான புரட்சி. ஆனா யாரோ புரட்சி தலைவர் சொல்லிக்கிறாங்க, புரட்சி தலைவின்னு சொல்லிக்கிறாங்க, புரட்சி கலைஞன் சொல்லிட்டு. என்ன புரட்சி? நாங்க செய்யாத புரட்சியை நீங்க செஞ்சீங்க. அதனால இது போன்ற வித்தியாசமான திட்டங்கள் நாங்க சொல்றோம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி, ஐயா பாருங்க, ஐயா உண்மையான புரட்சியார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் சொன்னாங்க, ஐயா இல்லைன்னா இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமே இல்லை, அவ்வளவுதான். இது பகிரங்கமா எங்க வேணா, நான் மட்டும் இல்ல, போன முதலமைச்சர், போன ஆட்சியில முதலமைச்சர் அவர் சொன்ன கருத்து அடிக்கல் நாட்டிய சொன்னார். பாட்டாளி கட்சி ஐயா இல்லைன்னா இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமே இல்லை. எத்தனை போராட்டங்கள் அதற்கு நம்ம நடத்தினோம். அதே போன்று ஐயாவை இன்னைக்கு என்னன்னு சொல்றோம், நம்ம சமச்சீர் கல்வியின் தந்தை. சமச்சீர் கல்வி என்ற வார்த்தையை சொன்னதே ஐயா தான், வேற யாரும் கிடையாது. கொண்டு வந்ததே ஐயா தான், போராடியது ஐயா தான், வழக்கு போட்டது ஐயா தான், சட்டமன்றத்தில் வாதாட சொன்னது ஐயா தான். அதனால இன்னைக்கு சமச்சீர் கல்வி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அதற்கு முழு காரணம் ஐயா அவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. அதே போன்று நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சது யாருன்னா ஐயா, அதுவும் ஐயா தான், பாட்டாளி கட்சி, வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு திமுக காரன் சொல்லிப்பாங்க, நாங்க தான் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தோம். எப்படி கொண்டு வந்தீங்க? சொல்றாங்களே 20% இடஒதுக்கீடு நாங்க தான் கொடுத்தோம். எப்படியா கொடுத்தீங்க? நீங்க சும்மா அப்படியே தூக்கி கொடுத்துட்டீங்களா? அப்படியே ஐயோ இவங்க மேல வன்னியர் மக்கள் எல்லாம் ரொம்ப கொடுமையில ரொம்ப பாவமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அப்படியே கொடுத்துட்டீங்க. மனசு வந்துருச்சு அவங்க கொடுக்கறதுக்கு. எப்படி கொடுத்தீங்க? இன்னைக்கு நான் கேட்கிறேன், இந்தியாவுக்கு சுதந்திரம் யாரு வாங்கி தந்தது? மகாத்மா காந்தி. நம்ம என்ன வெள்ளக்காரனை சொல்றோம்? சுதந்திரம் கொடுத்தது யாரு தெரியும் உங்களுக்கு? வெள்ளக்காரன் மவுண்ட் பேட்டன் கையெழுத்து போட்டு கொடுத்தா, இந்தியாவுக்கு நான் சுதந்திரம் கொடுக்கின்றேன்னு கையெழுத்து போட்டது யாருன்னா மவுண்ட் பேட்டன், வெள்ளக்காரன். ஆனா நம்ம யார் சொல்றோம்? மகாத்மா காந்தியை சொல்றோம். அப்படி அந்த மவுண்ட் பேட்டன் ஸ்தானத்துல யாருன்னா திமுக கையெழுத்து போட்டது. திமுக மவுண்ட் பேட்டன் போன்று திமுக கையெழுத்து போட்டது. அந்த மகாத்மா காந்தி ஸ்தானத்துல நம்முடைய இனமான காவலர் ஐயா அவர்கள் போராடி நமக்கு இடஒதுக்கீடு பெற்று சமச்சீர் கல்வியை பெற்று நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணது நம்ம ஐயா அவர்கள் தான். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதனால சொல்லிட்டு இருக்கோம், பாட்டாளி கட்சி இலவசங்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இலவச கல்வி, இலவச சுகாதாரம், இலவச விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், இலவச பொருட்கள், இலவச விதைகள், இலவச உரங்கள் தான் நாங்கள் கொடுப்போம் சொல்லிட்டு இருக்கோம். சுகாதாரம், இலவச சுகாதாரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இலவச சுகாதாரம்னா அதாவது சுகாதாரத்தை பத்தி பேசுவதற்கு தகுதியான ஒரே கட்சி பாட்டாளி கட்சி. எங்களை தவிர சுகாதாரத்தை பத்தி பேசுவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. எவ்வளவு திட்டங்கள் நாங்கள் சுகாதாரத்தில், எவ்வளவு திட்டங்கள் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கு சுகாதாரத்தில். இன்னைக்கு விவசாயிகளுக்கு தனியாக பட்ஜெட்டை போட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரே கட்சி என்ன கட்சி? பாட்டாளி கட்சி மட்டும்தான். இப்ப மத்தியில பொது பட்ஜெட் ஒன்று போடுவாங்க, அடுத்த நாள் முதல்ல ரயில்வே பட்ஜெட் போடுவாங்க, அடுத்த நாள் பொது பட்ஜெட் போடுவாங்க. அதே போன்று தமிழ்நாட்டில் முதல்ல விவசாயிகளுக்கு தனியா பட்ஜெட்டை போட்டு அடுத்த நாள் நீங்க பொது பட்ஜெட்டை போடணும்னு சொல்லுகின்ற ஒரே கட்சி பாட்டாளி கட்சி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இப்படி விவசாயத்துக்கு முன்னிலை கொடுக்கின்ற கட்சி நம்ம கட்சி பாட்டாளி கட்சி. அதனால இந்த செய்திகள்லாம் நம்ம இளைஞர்கள்கிட்ட, நம்ம மக்கள் கிட்ட, கிராமத்தில் போய் நீங்க சேர்க்கணும். இங்க வந்திருக்கின்ற என் தம்பிகளுடைய உங்க கடமை என்ன? செய்திகள்லாம் இங்க கேட்டுக்கிட்டு நீங்க போய் எங்க கிராமத்தில் போய் அடுத்த நாள் நாளை காலையில போயிட்டு அங்க போயிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்க வாடா, எந்த கட்சியிலும் வேண்டாம், வாடா பாட்டாளி கட்சி, வாடா நம்ம கட்சிக்கு வாடா, இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நிச்சயமா எனக்கு என்னன்னா இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியை பாட்டாளி கட்சி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும்.
சுலபமா ஜெயிச்சுட்டு போயிடலாம். சுலபமா ஜெயிக்கலாம். இந்த தொகுதியில் 6 தொகுதி இருக்கு. பர்கூர், ஊத்தங்கரை, வேப்பனஹள்ளி, கிருஷ்ணகிரி, தளி, ஒசூர் 6 தொகுதியில் நம்ம ஜெயிக்க முடியாதா என்ன? நிச்சயமா சுலபமா ஜெயிச்சிடலாம். ஏன்னா நம்ம தலைவர் முன்னாடி சொல்லிட்டு இருக்கார், இத்தனை ஆண்டு காலமாக நம்ம ஒழுங்கான பாதையில போனோம், இடையில கொஞ்சம் பாதை மாறிட்டோம், கூட்டணிக்கு போயிட்டோம். 15 ஆண்டு காலமாக நாம் கூட்டணிக்கு போயிட்டோம். அது நம்ம தவறு செஞ்சுட்டு ஒத்துக்கிறோம், தவறுன்னு நாங்க ஒத்துக்கிறோம். இந்த தவறை நாங்க மீண்டும் நாங்க செய்ய போறது கிடையாது. இந்த தவறை மீண்டும் நாங்க செய்ய போறது கிடையாது. இந்த திராவிட கட்சிகளை ஒதுக்கி நம்ம கூட்டணி, நம்ம தலைமையில கூட்டணி, பாட்டாளி கட்சி தலைமையில ஒரு மாபெரும் கூட்டணி நாம் உருவாக்குவோம். பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க தனியா நிக்க போறோம். இன்னைக்கே நம்ம சொல்றோம், பாட்டாளி கட்சி தனியா நிக்க போகுது. வேற எந்த அரசியல் கட்சிக்கு தைரியம் இருக்கிறதா அவங்க தனியா நிக்கிறதுக்கு? எங்களுக்கு தைரியம் இருக்கிறது. எங்கள் மேல், எங்கள் இளம் சிங்கங்கள் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்க தனியா நிக்கிறது வேற யாருக்கும் தைரியம் கிடையாது. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னா வித்தியாசமான கொள்கைகள், வித்தியாசம் புதுமையை நாங்கள் கொடுப்போம். புதுமையை சொன்னா ஞாபகம் வருது மக்கள் தொலைக்காட்சி. இதெல்லாம் ஒரு புரட்சி தான். வித்தியாசமான புரட்சிகள் அடுக்கடுக்காக செய்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி கட்சி மட்டும்தான். ஐயா நிறுவனர் மக்கள் தொலைக்காட்சி. இன்னைக்கு மக்கள் தொலைக்காட்சி போன்ற ஒரு தொலைக்காட்சி எங்கேயாவது இருக்கா? மற்ற தொலைக்காட்சிகள் தொல்லைக்காட்சிகள் பார்க்க முடியாது, குடும்பத்துடன் பார்க்க முடியாது. நெடுந்தொடர்கள் சீரியல் ஓட்டுறான், 5 வருஷம் 7 வருஷம் சீரியல். இந்த பொம்பளைங்க டிவி முன்னாடி உட்காந்தாங்கன்னா காலையில 9 மணிக்கு அழுகுறாங்க, ராத்திரி வரைக்கும் அழுதுட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றான்? பக்கத்து வீட்டுக்காரனை எப்படி கடத்திட்டு போலாம், மாமியார் மருமக எப்படி கொலை பண்ணலாம், இவன் கூட எப்படி ஓடிட்டு போலாம், இதான் நடக்குது நெடுந்தொடர் சீரியல்ல. இது இல்லாம அடுத்த கலாச்சாரம், இந்த கலாச்சார சீரழிவுகள் இதெல்லாம் திராவிட கட்சிகள் கொண்டு வந்ததெல்லாம் நிகழ்ச்சிகள், மாநாட மயிலாட இதான் நடக்குது. இதுல சின்ன சின்ன பிள்ளைங்க ஆடிட்டு இருக்காங்க, அறகுறையா பாட்டு போடுறாங்க, பாட்டு போட்டு விட்டு ஆடுறாங்க, கட்டி புடிடா. இப்படி இதெல்லாம் கொடுத்தது யாருன்னா இந்த திராவிட கட்சிகள் கொடுத்த இந்த கலாச்சார சீரழிவுகள். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், சிறப்பு பொருளாதார SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் யாராவது கேட்டாங்களா? நம்ம விவசாயிகளோட விளை நிலங்கள் எல்லாம் புடுங்கி எடுத்து அதுல சிறப்பு பொருளாதார மண்டலம். இதற்கெல்லாம் யார் போராடி தடுத்து நிறுத்தியது? என்ன? அது ஐயா தான், அவர் யாரும் கிடையாது. இன்னைக்கு ஐயா இல்லைன்னா லாட்டரி நீ தமிழ்நாட்டில் வித்துட்டு இருப்பான். ஐயா தான் பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டில் நாங்கள் லாட்டரியை விட மாட்டோம் சொல்லி, இல்லைன்னா லாட்டரி கேரளாவில் வித்துட்டு தமிழ்நாட்டில் வித்துட்டு இருப்பாங்க, லாட்டரி வித்துட்டு இருப்பாங்க. இப்படி வித்தியாசமான திட்டங்கள், வித்தியாசமான கொள்கைகள் நிறைந்த திட்டங்கள் உள்ள ஒரே கட்சி பாட்டாளி கட்சி. வேற யாரும் கிடையாது, வேற யாரால முடியாது. அதனால திராவிட கட்சிகள் ஆண்டது போதும், இனி பாட்டாளிகள் ஆளட்டும். சினிமாக்காரர்கள் ஆண்டது போதும், இனி படித்தவர்கள் ஆளட்டும். இதுதான் நம்முடைய கோஷம். நம்ம இந்த கோஷத்துல நம்ம முன்னேற போறோம். ஏன்னா இங்க இருக்கின்ற என்னுடைய இளம் புரட்சியாளர்கள், இளம் சிங்கங்கள், இளம் தம்பிகள், என்னுடைய தம்பிகள் புரட்சியாளர்கள்லாம் புரட்சி செய்ய காத்துட்டு இருக்கீங்க. இந்த ஆட்சி மாற்றம், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்ற புரட்சி. ஆனா அந்த திராவிட கட்சிகள் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் சாராயம். அந்த சாராயம் கணக்கு ஒண்ணு இருக்கு, எல்லா கூட்டத்திலையும் நான் சொல்றேன். கணக்கு சாராய கணக்கு. ஒரு நாளைக்கு ஒருத்தன் ஒரு 300 ரூபாய்க்கு குடிக்கிற, ஒரு 100 ரூபாய் குடிக்கிறான்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இலவசங்கள் எங்கிருந்து வருதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒருத்தன் 100 ரூபாய் குடிக்கிறான், ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் குடிக்கிறான்னு வச்சுக்க. இங்க யாரும் குடிக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். அதுல எங்கேயோ சொல்றேன், யாரோ எங்கேயோ எவனோ. ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் குடிக்கிறான். 5 ஆண்டுகள் ஒரு ஆட்சியுடைய காலம், 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டு காலத்தில் 1,80,000 ரூபாய்க்கு ஒருத்தவன் அவன் பணத்தை அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கறான் குடிச்சு.
ஆனா அரசாங்கம் அவனுக்கு திருப்பி இலவசங்களா கொடுக்குது. எவ்வளவு கொடுக்குதுன்னா, ஒரு ஓட்ட டிவி 2000 ரூபாய்க்கு டிவி, ஒரு மிக்சி 1200 ரூபாய், ஒரு ஃபேன் 800 ரூபாய்க்கு ஒரு ஃபேனு, 4 ஆடு கொடுக்குது, மாடு. இதெல்லாம் பார்த்தா எவ்வளவு கணக்கு வருதுன்னா 18,000 ரூபாய். ஆக இவன் பணம் 1,80,000 அவனுக்கு அரசாங்கத்தில் கொடுக்குறான். அரசாங்கம் இவனுக்கு திருப்பி எவ்வளவு கொடுக்குது? அந்த பணத்துல 18,000 ரூபாய் கொடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு ஐயோ இலவசம் கொடுத்துட்டாங்களே, நான் இவனுக்கு ஓட்டு போடணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 1,30,00,000 பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்றார்கள். நினைச்சு பாருங்க, 1,30,00,000 பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில். இந்த திராவிட கட்சிகள் அவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இந்த 1,30,00,000 பேர் எப்படியாவது 2 கோடி பேரா உயர்த்தணும். திராவிட கட்சியுடைய எண்ணம் என்னன்னா, இந்த 1,30,00,000 பேரை 2 கோடி பேரா மாத்தணும். அப்பதான் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இவங்க கொடுக்கின்ற பணத்தையும் இலவசங்களையும் வைத்து இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா பாட்டாளி கட்சியோட இலக்கு என்ன? ஒரே ஒரு நபர் கூட தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்க விடமாட்டோம். அத்தனையும் நாங்கள் உயர்த்துவோம். கல்வியை கொடுப்போம், சுகாதாரத்தை கொடுப்போம், வேலையை உருவாக்குவோம். எங்களுடைய இலக்கு தமிழ்நாட்டில் 100% கல்வி, 100% சுகாதாரம். விவசாயிகள், ஒரு விவசாயிகளும் கடனாளியாக இருக்க மாட்டார். அத்தனை பேரும் சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு இளைஞன் கூட வேலை இல்லாமல் இளைஞனாக இருக்க மாட்டார். அத்தனை இளைஞர்களுக்கும் நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். இதுதான் எங்களுடைய இலக்கு, இதுதான் எங்களுடைய வித்தியாசம், இதுதான் எங்களுடைய புதுமை. இங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த 16 தலைப்புகள் 16 தலைப்புகள்ல நாங்கள் இந்த புதிய அரசியல் நாங்கள் அணுக இருக்கின்றோம். அதில் 1 வேளாண்மை, 2 அமைப்பு சாரா தொழில் வளர்ச்சி, 3 தொழில் வளர்ச்சி, 4 வேலைவாய்ப்பு, 5 கட்டமைப்பு மேம்பாடு, 6 சமூக நீதி, 7 கல்வி,